ஆடித்தபசு சங்கரன் கோவில். சைவம் வைணவம் என்ற இரு சமயங்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்ட காலம் அது. அந்த காலகட்டத்தில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கும் விதமாக இரு தெய்வங்களும் ஒன்றாக காட்சி தரும் அதிசய ஆலயம் இந்த சங்கர நாராயணர் கோயில். இந்த ஆலயம் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கிபி 1022ஆம் ஆண்டு உக்கிரபாண்டியன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோயில் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ராஜகோபுரம் 125 அடி உயரம் கொண்டது. நிலநடுக்கோட்டிற்கு நேரே சூரியன் பிரகாசிக்கும் நாட்களான மார்ச் 21, 22, 23 மற்றும் செப்டம்பர் 21, 22, 23 ஆகிய தினங்களில் அதிகாலை சூரிய ஒளிக்கதிர்கள் மூலவரான சங்கரலிங்க சுவாமி மீது படும் வண்ணம் கட்டப்பட்டுள்ளது. இது கட்டிடக்கலையின் அற்புதங்கள் ஒன்று. தென்பாண்டி நாட்டின் பஞ்சபூத தலங்களுள் மண் தலம் இத்திருக்கோயில். இந்த கோவிலில் முக்கிய தெய்வங்களாக லிங்க வடிவில் சங்கரலிங்கனார் இருக்கிறார். அதற்கடுத்து சிவனும் பெருமானும் இணைந்து காட்சி தரும் வடிவில் சங்கர நாராயணர் இருக்கிறார். மூன்றாவதாக கோமதி அம்மாள் இருக்கிறார். ஆடி மாதத்தில் இந்த கோவிலின் இறைவியான கோமதி அம்மன் தவக்காட்சியான ஆடித்தபசு லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கும் திருவிழாவாக இருக்கிறது. 7 கால பூஜை நடைபெறும் கோவில். இந்த கோவில் 2 விதமான தல வரலாறுகளை கொண்டுள்ளது. முன்னொரு காலத்தில் 2 நாக மன்னர்கள் இந்த பூமியை ஆட்சி செய்து வந்தார்கள். இருவரும் பக்தியில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. ஒரு மன்னனின் பெயர் சங்கன். இவனுக்கு எல்லாமே சிவன்தான். சிவனின் மீது தீராத பக்தி கொண்டவன். எப்போதும் சிவநாமத்தையே உச்சரிப்பவன். இந்த பூமியில் ஈசனை விட சிறந்த கடவுள் யாரும் இல்லை என்று தீவிரமாக நம்புவோம். இவன் இப்படி என்றால் இன்னொரு மன்னனான பதுமன் இதற்கு நேர் எதிர். அவன் சிவன் என்றால் இவன் விஷ்ணு. விஷ்ணுவை விஞ்சக்கூடிய ஒரு தெய்வம் இந்த அகில உலகத்திலும் கிடையாது என்று எப்போதும் சொல்லி வருபவன். இவனது குடிமக்கள் கூட விஷ்ணு வடிவமான திருமாலைத்தான் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டவன். இந்த இருவருக்குள் சிவன்தான் பெரியவன், இல்லை விஷ்ணுதான் பெரியவன் என்று அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இந்த வாக்குவாதம் முற்றி போய் ஒரு கட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை வரும் அளவுக்கு உச்சம் பெற்றது. இருவரும் ஒன்றாக பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டனர். சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற இந்த சண்டை மூலம் இவர்களுக்கு மட்டுமன்றி உலகுக்கே இறைவனின் முழு வடிவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தேவி சிவனிடம் வேண்டுகிறாள். ஈசன் அவளது வேண்டுதலை ஏற்று பொதிகை மலை பகுதியில் உள்ள புன்னை வனத்தில் தவம் செய்யும்படி கூறினார். ஈசனின் கட்டளைக்கு ஏற்ப பார்வதி தேவி தற்போது சங்கர நாராயணர் கோவில் இருக்கும் இந்த பகுதியில் ஊசி முனையில் நின்றபடி தவம் செய்தார். பார்வதி தேவி பூமிக்கு வரும்போது அவருடன் சேர்ந்து தேவர்களும் தேவகன்னிகளும் பூமிக்கு வந்தார்கள். தேவர்கள் அனைவரும் புன்னை மரங்களாக நின்று காவல் காத்தனர். அவருடன் வந்த தேவகன்னிகள் அனைவரும் பசுமாடுகளாக மாறி தேவிக்கு பாதுகாப்பாக இருந்தனர். நீண்ட நெடிய கடுமையான தவத்திற்கு பிறகு ஈஸ்வரன் தன்னுள் இருக்கும் நாராயணன் கோலத்தை வெளிக்காட்டி சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தார். அரியும் அரணும் ஒன்றுதான் என்று உலகுக்கு தெரிவித்தார். இந்த பிரம்மாண்ட கோலத்தை பார்வதி தேவி, சங்கன், பதுமன், தேவர்கள், தேவகன்னிகள் கண்ணி மிக்காமல் பார்த்து பரவசப்பட்டனர். ஒரு பாதி சங்கரனாகவும் ஒரு பாதி நாராயணனாகவும் காட்சி கொடுத்ததுதான் இந்த கோவிலின் வரலாறு. இதுபோல் இன்னொரு ஸ்தல வரலாறும் இந்த கோவிலுக்கு உண்டு. இந்திரன் ஒருமுறை தேவியின் கோபத்திற்கு ஆளாகி பூமியில் மானிட பிறவி எடுத்தார். இந்த கோவிலுக்கு அருகில் இருக்கும் ஒரு சிற்றூரிலே தோட்டத்து காவலாளியாக இருந்திருக்கிறார். அவனுக்கு காவர் பறையன் என்று பெயர். மணிக்கிரீவன் என்ற மற்றொரு பெயரும் இருக்கிறது. ஒரு நாள் தோட்டத்தை சுத்தம் செய்யும் போது அங்கிருக்கும் ஒரு பாம்பு புற்றுக்கு அருகேயும் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த புற்றை இடிக்க நினைத்து அரிவாளால் வெட்டி அந்த புற்றை இடித்தான். அப்போது புற்றுக்குள் இருந்த ஒரு குட்டி பாம்பின் வால் அறுபட்டு விடுகிறது. உடனே புற்றை மேலும் இடித்து அந்த பாம்பை காப்பாற்ற நினைத்தான். அப்படி இருக்கையில் உள்ளே ஒரு லிங்கமும் அந்த லிங்கத்தை 2 பாம்புகளும் பாதுகாத்து இருந்தன. அந்த 2 பாம்புகள் தான் சங்கன், பதுமன் என்று சொல்லப்படுகிறது.
இந்த காட்சியை கண்ட காவற்பறையன் அப்போது அந்த ஊருக்கு வந்திருந்த மன்னர் உக்கிர பாண்டியனிடம் சென்று நடந்ததை கூறினான். தென்காசி பாண்டியன் என்று அன்போடு அழைக்கப்படும் உக்கிர பாண்டியன் திருநெல்வேலி அருகே ஓடும் பொருணையாற்றின் கரையில் இருக்கும் மணலூர் என்ற ஊரிலிருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். மன்னன் உக்கிரபாண்டியன் அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமானையும் வழிபாடு செய்யும் வழக்கம் கொண்டவர். அன்றும் அப்படித்தான். மதுரை சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த போது மன்னனின் யானை தனது தந்தங்களால் தரையை குத்தி கீழே விழுந்து புரண்டது. மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்வதென்று திகைத்து போய் நின்றிருந்த போதுதான் காவற்பறையன் ஓடிவந்து அரசனிடம் புற்றுக்குள் லிங்கம் இருக்கும் செய்தியை தெரிவித்தார். உடனே உக்கிரபாண்டியன் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தான். புற்றையும் புற்றின் அருகே வாளருந்த பாம்பு இருப்பதையும் புற்றுக்குள் இரு பாம்புகள் காவல் காக்கும் சிவலிங்கம் இருப்பதையும் கண்டார். அப்போது இறைவன் உக்கிரபாண்டியனிடம் எனக்காக இங்கே ஒரு கோயில் எழுப்பு என்று கட்டளையிடுகிறார். அதை கேட்ட மன்னன் அந்த இடத்தில் உருவாக்கி கோவில் கட்டி சங்கர நாராயணர் கோவிலூர் என்ற ஊரையும் தோற்றுவித்தார். அதுவே நாளடைவில் சங்கரன் கோவில் என்று மாறியது. அப்படி மன்னனால் கட்டப்பட்ட கோயில்தான் இது என்று ஒரு வரலாறு சொல்கிறது. இப்போதும் சங்கரநாராயணர் கோவிலில் கோபுரத்தை தாண்டியதும் கோவில் நிர்வாக அலுவலக இடப்புற தூணில் காவற்பறையின் திருவுருவ சிலையை காணலாம். அதேபோல் சங்கரலிங்க பெருமான் சன்னதி போகும் வழியில் பலிபீடம், கொடிமரம் இவற்றை கடந்தவுடன் தூண்களில் உக்கிரபாண்டியனின் சிலையை காணலாம். கோமதியம்மன் சன்னதிக்கு அருகே இந்த புற்று இருப்பதாக சொல்கிறார்கள். அங்கு பக்தர்களுக்கு புற்றுமண் என்ற ஒன்று வழங்கப்படுகிறது. இந்த மண் தோல் வியாதிகளை, சொறி, சிரங்கு, விஷக்கடி, பில்லி, சூனியம் போன்ற அனைத்தையும் நீக்குவதாக சொல்கிறார்கள். வீட்டிலோ அல்லது வீட்டுக்கு அருகிலோ தேள், பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் இருந்தால் அதனை விரட்ட இந்த கோவிலில் வெள்ளியால் ஆன பாம்பு, தேள் போன்ற உருவங்கள் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. இப்படி செலுத்தினால் அவர்கள் வீட்டுக்கு இந்த விஷ ஜந்துக்கள் வராது என்பது ஐதீகம். இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் கோமதி அம்மனுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. பார்வதியின் தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி தனது தந்தையின் யாகம் அழியுமாறு சாபமிட்டாள். தட்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாம் என்று தட்சன் நடத்திய யாகத்தின் தீயிலே எரிந்து போகிறாள் தாட்சாயினி. உடனே சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழிக்கிறார். மனைவி இறந்த செய்தி கேட்ட வருத்தத்தில் ஈசன் தன் மனைவியின் உடலை எடுத்து ஊழி தாண்டவம் ஆடினார். சிவனின் இந்த ஆட்டத்தை நிறுத்த விஷ்ணுசன் தனது சக்கராயுதத்தை கையில் எடுத்தார். தாட்சாயினியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார். அதன் பிறகு சிவன் அமைதியானார். சிதறிய தாட்சாயினியின் உடல் பகுதிகள் விழுந்த 51 இடங்களும் பிரதான சக்தி பீடங்களாக மாறின. அந்த உடல் பாகங்களில் இருந்து இரத்தம், சதை பாகங்கள் தெரித்து விழுந்த இடங்கள் உபசக்தி பீடங்களாக மாறின. அந்த வகையில் அம்பிகையின் நெற்றியின் உட்பகுதி, அதாவது குண்டலினி எழும்பி பாம்பு போல் படம் விரித்து ஆடும் பகுதியான சகசுராம் பகுதி விழுந்த இடம்தான் சங்கரன் கோவில் அமைந்துள்ள ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதி. அன்னை பராசக்தி கோமதி அம்பிகை ஹரியும் அரணும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்த ஸ்ரீ சங்கர நாராயண கோலம் காண இந்த ஸ்தலத்திலே தவம் இயற்றினார். ஆடி மாதம் பௌர்ணமி என்று உத்திராட நட்சத்திரத்தில் அன்றுதான் ஸ்ரீ சங்கர நாராயண தரிசனம் அன்னை கோமதி அம்மனுக்கு கிடைத்தது. இதை உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் ஆடித்தபசு பிரம்மோற்சவம் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. கோமதி அம்மனுக்கு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. அதனை தொடர்ந்து 10 நாட்கள் அன்னை காலையிலும் மாலையிலும் இரவிலும் வீதி உலா கண்டருள்கிறாள். 11ஆம் நாள் இறைவன் இறைவிக்கு சங்கர நாராயணர் கோலத்தில் காட்சி அளிக்கிறார். மேலும் இது அன்னையின் சகசிராரம் விழுந்த ஸ்தலமாகையால் அன்னை இங்கே மகா யோகினியாக, தபஸ்வரூபினியாக காட்சி அளிக்கிறார். அம்பிகை சன்னதியின் முன் ஆக்ஞா சக்கரம் பதிக்கப்பட்டுள்ளது. இதில் அமர்ந்து பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிக் கொண்டு பயனடைகிறார்கள். மேலும் மனநிலை சரியில்லாதவர்கள், பேய், பிசாசு மற்றும் துர்ச்சக்தியால் வேடிக்கப்பட்டவர்கள் இந்த சக்கரத்தின் மேல் அமர்ந்து குணமடைந்து செல்வதும் உண்டு. இங்கு அம்பிகையின் புற்றுமண் பிரசாதம் வெகு சிறப்பு. இதை உண்டால் வயிற்று வலி மற்றும் உடல் வியாதிகள் தீரும் என்பது அநேக பக்தர்களின் நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டியும் பிரார்த்தனைகள் நடக்கிறது. இங்கேதான் 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர்
ஜீவசமாதி அமைந்துள்ளது. பாம்பாட்டி சித்தர் கோமதி அம்மனை வாளை குமரியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார். எனவே காளஹஸ்திக்கு அடுத்தபடியாக இது கால சர்ப்ப தோஷம் போக்கும் ஸ்தலமாகவும் ராகு கேது தோஷம் நீக்கும் ஸ்தலமாகவும் விளங்குகிறது. செவ்வாய் தோஷத்தை நீக்கி திருமணத்தடை அகற்றும் தலமாகவும் சங்கரன் கோவில் விளங்குகிறது. கோவிலில் 6 கால பூஜைகள் நடக்கிறது. சுவாமிக்கு நடக்கும் அத்தனை பூஜை உபசரணைகளும் அம்பிகைக்கும் நடக்கிறது. அம்பிகை கோவிலில் தங்க ஊஞ்சல் உள்ள பள்ளி அறை உள்ளது. பள்ளி எழுச்சி பூஜை முடிந்தபின் முதல் பெரிய தீபாராதனை அம்பிகைக்கு முதலில் நடக்கிறது. ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் கோமதி அம்பிகையின் தங்கரத உலா நடக்கிறது. திங்கட்கிழமை மலர் பாவாடையும், செவ்வாய்க்கிழமை வெள்ளி பாவாடையும், வெள்ளிக்கிழமை தங்க பாவாடையும் அம்பாளுக்கு சாத்தப்படுகிறது. பௌர்ணமி அன்றும் அம்பிகைக்கு நவவர்ண பூஜை நடைபெறுகிறது. தினமும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறது. சிறப்பு நாட்களில் அம்மனுக்கு சந்தன காப்பு நடக்கிறது. கோமதி அம்மனுக்கு தினமும் காலையிலும் உச்சி வேளையிலும் சாயங்கால பூஜையிலும் இரவு பள்ளியறை பூஜைக்கு முன்பும் 4 வேளைகள் அபிஷேகம் நடக்கிறது. இங்கு தங்கம் வெள்ளி காணிக்கை செலுத்துவதும் முடி காணிக்கையும் மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை செய்வதும் பிரதானமாக உள்ளது. சங்கரன் கோவில் ஸ்ரீ சங்கர நாராயணர் கோவில். அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். பாக்யம் சேனலுக்காக கல்யாண் ஜுவல்லர்ஸ் உதவியுடன்